அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் திருவிவிலிய வாசிப்பு திட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று ஜனவரி 3ஆம் தேதி திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 3ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 5 மற்றும் 6, மேலும் திருப்பாடல்கள் அதிகாரம் 136. இந்த விவிலிய பகுதிகளை திருவிவிலியத்தை உங்கள் கையில் எடுத்து வாசியுங்கள். இதை வாசித்துவிட்டு நீங்கள் புரிந்து கொண்டதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபம் செய்து வாசிக்க தொடங்குவோம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இன்று நாங்கள் வாசிக்க இருக்கிற விவிலிய பகுதியை நாங்கள் புரிந்து அறிந்து அதன் மூலம் இது எங்களோடு என்ன பேச விரும்புகிறீர், நாங்கள் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்று தாரும் அப்பா. உம்முடைய ஞானத்தையும் வெளிச்சத்தையும் கொடும் தேவனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். தொடக்க நூல் அதிகாரம் 5 மொத்தம் 32 இறை வார்த்தைகள் உள்ளன. ஆதாமின் வழிமரபின் அட்டவணை பின்வருமாறு: கடவுள் மனிதரை படைத்த பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார். ஆதாமுக்கு 130 வயதான போது அவனுக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான். சேத்து பிறந்த பின் ஆதாம் 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 930 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஆதாம் இறந்தான். சேத்துக்கு 105 வயதான போது அவனுக்கு ஏனோசு பிறந்தான். ஏனோசு பிறந்த பின் சேத்து 807 ஆண்டுகள் வாழ்ந்தான். சேத்துக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 912 ஆண்டுகள் வாழ்ந்த பின் சேத்து இறந்தான். ஏனோசுக்கு 90 வயதான போது அவனுக்கு கேனான் பிறந்தான். கேனான் பிறந்த பின் ஏனோசு 815 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 905 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏனோசு இறந்தான். கேனானுக்கு 70 வயதான போது அவனுக்கு மகலலேல் பிறந்தான். மகலலேல் பிறந்த பின் கேனான் 840 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 910 ஆண்டுகள் வாழ்ந்த பின் கேனான் இறந்தான். மகலலேலுக்கு 65 வயதான போது அவனுக்கு ஏரேது பிறந்தான். ஏரேது பிறந்த பின் மகலலேல் 830 ஆண்டுகள் வாழ்ந்தான். மகலலேலுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 895 ஆண்டுகள் வாழ்ந்த பின் மகலலேல் இறந்தான். ஏரேதுக்கு 162 வயதான போது அவனுக்கு ஏனோக்கு பிறந்தான். ஏனோக்கு பிறந்த பின் ஏரேது 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏரேதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 962 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏரேது இறந்தான். ஏனோக்குக்கு 65 வயதான போது அவனுக்கு மெத்துசேலா பிறந்தான். மெத்துசேலா பிறந்த பின் ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான். ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏனோக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்து கொண்டார். மெத்துசேலாவுக்கு 187 வயதான போது அவனுக்கு இலாமேக்கு பிறந்தான். இலாமேக்கு பிறந்த பின் மெத்துசேலா 782 ஆண்டுகள் வாழ்ந்தான். மெத்துசேலாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மெத்துசேலா மொத்தம் 969 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். இலாமேக்கிற்கு 182 வயதான போது அவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவன் ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா பிறந்த பின் இலாமேக்கு 595 ஆண்டுகள் வாழ்ந்தான். இலாமேக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். இலாமேக்கு மொத்தம் 777 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். நோவாவிற்கு 500 வயதான போது அவருக்கு சேம், காம், எப்பேத்து ஆகியோர் பிறந்தனர். அன்பான இறைமக்களே, தொடக்க நூல் அதிகாரம் 5 ஆதாமின் வழிமரபினர்களின் அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதாமின் வழிவந்த ஏனோக்கு என்பவர் ஆண்டவரோடு 300 ஆண்டுகள் நடந்தார். எனவேதான் ஆண்டவர் அவரை சாவுக்கு உட்படுத்தாமல் அவரை எடுத்துக்கொண்டார் என்று கூறப்பட்டுள்ளது. இவர்தான் முதலில் இறக்காமல் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 22 இறைவார்த்தைகள் உள்ளன. மண்ணில் மனிதர் பெருகத் தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்த பொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களை எல்லாம் மனைவியர் ஆக்கி கொண்டனர். அப்பொழுது ஆண்டவர், என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப் போவதில்லை, அவன் வெறும் சதைதானே, இனி அவன் 120 ஆண்டுகளே வாழ்வான் என்றார். தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர். இவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெருவீரர்கள் ஆவர்.
மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முன் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. நோவானின் வழிமரபினர் இவர்களே. தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார். நோவாவிற்கு சேம், காம், எப்பேத்து என்னும் 3 புதல்வர் பிறந்தனர். அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது. பூ உலகு வன்முறையால் நிறைந்திருந்தது. கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார். இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது. மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார்: எனது முன்னிலையில் இருந்து மனிதர் எல்லோரையும் ஒழித்துவிடப் போகிறேன். ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது. இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன். உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய். அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ் பூசு. பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது: நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். பேழைக்கு மேல் கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு 1 முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி முடி. பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை. பேழையில் கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம் என 3 தளங்கள் அமை. நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வர செய்வேன். மண்ணுலகில் உள்ளவை எல்லாம் மடிந்து போம். உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன். உன் புதல்வர், உன் மனைவி, உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடனும் நீ பேழைக்குள் செல். உன்னுடன் உயிர் பிழைத்துக் கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு 2ஆக பேழைக்குள் கொண்டு வா. அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும். வகை வகையான பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு 2 உயிர் பிழைத்துக் கொள்ள உன்னிடம் வரட்டும். உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருள்களையும் நீ எடுத்து சென்று சேர்த்து வைத்துக்கொள். அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும். கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அன்பான இறைமக்களே, தொடக்க நூல் அதிகாரம் 6இல் மனிதர் செய்கிற பாவத்தை எல்லாம் ஆண்டவர் பார்த்து அவர்களுக்காக மனம் வருந்தினார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் நோவா என்ற நேர்மையாளர் ஒருவர் இருந்தார். அவர் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னவாறே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நாம் தீமை செய்யும் போது அதை பார்த்து ஆண்டவர் மனம் வருந்துகிறார். நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவரை நாம் மனம் வருந்த விடலாமா? சிந்தித்து பாருங்கள். திருப்பாடல்கள் 136இல் மொத்தம் 26 இறைவார்த்தைகள் உள்ளன. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாம் ஒருவராய் மாபெரும் அருஞ்செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. கடல் மீது மண்ணகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பெருஞ்சுடர்களை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பகலை ஆள்வதற்கென கதிரவனை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரவை ஆள்வதற்கென நிலாவையும் விண்மீன்களையும் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எகிப்தின் தலை பேறுகளை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. செங்கடலை 2ஆக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ரேலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் தம் மக்களை வழிநடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. வலிமை மிகு மன்னர்களை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு.
எமோரியரின் மன்னன் சீகோனை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாசானின் மன்னன் ஓகை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு உரிமை சொத்தாக ஈந்தவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதை தம் அடியார்களாகிய இஸ்ரவேலருக்கு உரிமை சொத்தாக ஈந்தவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம் எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டுபவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. விண்ணுலகின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அன்பான இறை மக்களே, திருப்பாடல்கள் 136 இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் செய்த அனைத்து செயல்களையும் ஒவ்வொன்றாக கூறி அதற்கு நன்றி கூறப்பட்டுள்ளது. ஆம், நம்முடைய ஆண்டவர் பேரன்பு மிக்கவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்த அனைத்து காரியங்களையும் ஒவ்வொன்றாக கூறி நாம் இன்று நன்றி சொல்லுவோமா? உங்களுக்கு கொடுத்திருக்கிற உணவுக்காக, நல்ல வீட்டிற்காக, கொடுத்திருக்கிற படிப்புக்காக, பெற்றோர்களுக்காக, வேலைகளுக்காக நன்றி கூறுவோமா? இன்னும் எவ்வளவோ காரியங்களை நமக்கு செய்து வந்துள்ளார். ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ விஷயத்துல ஆண்டவர் நம்மை அன்போடு வழி நடத்தி இருக்கிறார். ஒவ்வொன்றையும் நீங்கள் நினைத்து பார்த்து அதற்காக இன்று நன்றி கூறுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த அதிகாலை வேளையிலே திருவிவிலியத்தை வாசித்து அதை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே. உம்முடைய வார்த்தையை அறியாத அநேக மக்கள் இருக்கிறார்கள் அப்பா. ஆனால் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறீர் தேவனே. அதற்காக நன்றி ராஜா. அதை தினமும் வாசிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி ராஜா. நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர் தேவனே. அதற்காக நன்றி ராஜா. பெற்றோர்களுக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வீட்டிற்காக நன்றி ராஜா. உணவுக்காக நன்றி ராஜா. வேலை வாய்ப்புகளுக்காக நன்றி ராஜா. படிப்பிற்காக நன்றி ராஜா. உடல் சுகத்திற்காக நன்றி தேவனே. பண தேவைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறீர், நன்றி ராஜா. மற்றும் அநேக தேவைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறீர் ராஜா, நன்றி தேவனே. தினமும் எங்களை பாதுகாப்போடு எங்களுடைய பணிகளுக்கு கூட்டி சென்று திரும்ப வீட்டுக்கு கூட்டி கொண்டு வருகிறீர் தேவனே. அதற்காக நன்றி ராஜா. அன்றாட எங்களுக்கு தேவையான உணவை கொடுக்கிறீரப்பா, நன்றி ராஜா. இன்னும் அநேக தேவைகளை நீர் பூர்த்தி செய்கிறீர் ராஜா. நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்களுக்கு கொடுக்கிறீர் தேவனே. அதற்காக நன்றி ராஜா. நாங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை செய்து வாழ்பவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் தேவனே. எங்களோடு எங்களை வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். அன்பான இறை மக்களை, இன்றைக்கு வாசித்த விவிலிய பகுதிகளிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அதை நானும் படித்து புரிந்து கொள்வேன், மற்றவர்களும் படித்து அறிந்து கொள்வார்கள். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து அவர்களும் திருவிவிலியத்தை வாசிக்க நீங்கள் உதவுங்கள். நன்றி.